பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். உலகெங்கும் வாழும் முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட இந்த காணொலி நான் பேசுகிறேன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 3 மாத இடைவெளி இருந்துச்சு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. நான் போன தடவை வேலூர் காங்கேயநல்லூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு வந்தப்போ திருக்கோயில் நிர்வாகத்திலேருந்து ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. அந்த வேண்டுகோள் என்னென்னா, என் பின்னாடி இருக்குது பாருங்கள் இந்த தேர். இந்த தேர் வெள்ளித்தேராக ஓடுறதுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், ஐயா என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன், அதுக்கப்புறம் நானும் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளை நான் உதவி கேட்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த கோவிலேருந்து ஜெயவேல் ஐயா என்னை தொடர்பு கொண்டே இருக்காரு. நீங்கள் திரும்ப வரணுன்றார். அவர் ஏன் கூப்பிட்றாருன்னு தெரியல, நம்ம தான் வந்துட்டோமே. அதுக்கப்புறம் தான் நான் கிருபானந்த வாரியாரோட ஜீவ சமாதியில் தியானத்தில் உட்காரப்போ எனக்கு அன்னையனார் பெருமான் சிலை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்துச்சு. சரி, இந்த சம்பவம் எல்லாம் போயிட்டே இருக்கும்போது 2 மாதத்துக்கு முன்னாடி சென்னை ஐயா வராரு. வந்ததுக்கப்புறம் என்னை கேட்குறாரு. ஆனால் என்னோட சூழ்நிலை வர முடியல. அதுக்கப்புறம் திரும்ப அவர் கேட்டுகிட்டே இருக்கார், நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு. நாட்கள் இப்படியே போகுது. என்னோடய பர்த்டே அன்றைக்கி ஐயா பல நேரமாக தொடர்பு கொண்டார். ஆனால் அன்றைக்கி நான் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் நம்ம பேசணும் இல்லைங்க. ஆமாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் ஐயா திரும்ப சொல்கிறார், வெள்ளித்தேர் ஓட வைக்கணுன்றார். எனக்கு ஐயா திரும்ப கேட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு மனசில் ஒரு விஷயம் தோன்ட்டு இருக்குது. சரியாக என்னோடய பிறந்தநாள் முடிஞ்சு ஒரு 2-3 நாள் கழித்து எனக்கு தியானத்து உத்தரவில் ஒரு வெள்ளி வேல் நிற்கிது. சொல்லும் போது கூட கண் கலங்குது. வெள்ளி வேல் ஒரு முருகர் கை பிடிச்ச மாதிரி இருக்குது. என்னடா சம்மந்தம் இல்லாமல் வெள்ளி வேல் வருது. நான் ஒரு வெள்ளி வேல் ஒருத்தவங்களாம் தானமாக கொடுங்கன்னு சொன்னேன். அது சம்மந்தமான விஷயமா இருக்குன்னு பார்த்தா தொடர்ந்து அந்த கணை வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வெள்ளி சார்ந்த ஒரு பொருள் என்கிட்ட ஒருத்தர் கொடுக்குறாரு. ஐயா இந்த வெள்ளி வச்சுக்கிங்க, இது நீங்கள் கார்த்திகேய முருகர் கொடுத்தாலும் சரி, எந்த முருகர் கொடுத்தாலும் சரின்னொன்னே, எந்த முருகர்னோடனே அப்போ தான் இவர் ஐயா திரும்ப எனக்கு ஞாபகத்துக்கு வராரு. இல்லை, இந்த வெள்ளி தேர் சம்மந்தமாக முருகர் நம்மளை ஏதோ ஒரு கருவியாக செயல்பட வைக்க போகிறாரு, அதுக்காக தான் இந்த சம்பவம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் கிருபானந்த அவரோட புக்கும் நான் முழுசாக படித்து முடிக்கிறேன். கிட்டத்தட்ட 86 கோவிலுக்கு மேலே திருப்பணி செய்தவர். வயலூர் முதல் கொண்டு எல்லா கோவில்களையுமே அவரால் தான் திருப்பணி நடந்தது. வடபழனியில் இருக்கிற அன்னையனார் சன்னதியை கிருபானந்தாவில் கும்பாபிஷேகம் பண்ணார். எவ்வளோ கோவிலுக்கு தங்கம் வெள்ளியை அள்ளி கொடுத்துருக்காரு. அவர் உருவாக்கின கோவிலில் அவர் வாழ்ந்து அவரோட பூர்வீக மண்ணில் ஒரு வெள்ளி தேர் ஓடாமல் இருக்கு. ஸோ இது நம்ம ஒரு விஷயமா செய்யணும்னு சொல்லி நான் முதல்ல தனியாக வர மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே தள்ளி போயிட்டு இருக்கும்போது நான் அடிக்கடி தமிழ்னு சொல்லியிருப்பேன். அவங்க சேனலை கூப்பிட்டு போகலான்னு சொல்லி ஒரு உத்தரவு வருது. அப்புறம் ஐயாவுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், ஐயா ஜூலை 30ஆம் தேதி வியாழக்கிழமை நான் வரேன். அன்றைக்கி நீங்கள் எல்லோரும் இருங்க. நான் திரும்ப சொல்கிறேங்க, முருகரால் வாழ்ந்தவங்க உலகம் ஃபுல்லாக இருக்காங்க, யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் இந்த ஜூலை 30 காலையில் நான் கிளம்பி இந்த திருத்தேருக்காக, வெள்ளித்தேருக்காக இந்த காணொலி மூலயமா உதவி கேட்குறேன். இந்த காணொலி கண்டிப்பாக உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர் கண்ணில் படும். இது 2 பேருக்கு இந்த காணொலி வைக்கிறேன். முருக பக்தர்களுக்கும் முருகர் சொந்தங்களுக்கும் ஒரு வேண்டுகோள், அதுக்கப்புறம் தமிழக அரசுக்கும் ஒரு வேண்டுகோள். இப்போ பேசும்போது ஐயா ஒரு வார்த்தை சொன்னார், கிருபானந்த வாரியார் மட்டும் இருந்திருந்தாருன்னா அவர் ஒருத்தரை போய் கேட்டாலே அந்த உதவி கிடச்சிருக்கும் அப்படின்னாரு. அந்த ஒருத்தர்னா யாருன்னா எம்ஜிஆர். இவரும் எம்ஜிஆரும் ஒன்றா இருந்திருந்தாங்களே, ஐயா இந்த மாதிரி ஒரு தேர் ஒன்று உருவாக்குறேன்னு. ஏன்னா அவர் அவ்வளோ வெள்ளியும் தங்கமும் பல கோயிலுக்கு அள்ளி கொடுத்துருக்காரு. அவர் கோயிலில் வெள்ளி கிடைக்காமல் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் காணொலி வெளியிடுறேன்னா, இந்த காணொலி மூலயமா ஒரு வேண்டுகோளும் வைக்கிறேன். உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருகர் அடியார்கள், முருகர் சொந்தர்கள், உங்களால் முடிஞ்ச உதவி முருகரால் நல்லா இருக்கிறவங்க மட்டும் செய்யுங்க. என்னால் முடியும்னு நினைக்கிறவங்க, உங்களால் பொருளாதார சக்தியாக ஏதாவது கொடுக்க முடியும்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலில் தொடர்பு கொண்டு கொடுங்க. என் மூலயமாவோ இல்லை உங்கள் நண்பர்கள் மூலயமாலாம் செய்யாமல் இந்த கோவிலோட தொலைபேசி எண்ணும் அவங்களோட சம்மந்தப்பட்ட டீட்டெயிலும் நான் பதிவு செய்கிறேன். இந்த காணொலி கீழே வரா மாதிரி நீங்களே தொடர்பு கொண்டு நேரடியாக செஞ்சுன்னா இன்னும் சந்தோஷம். உங்களால் முடிஞ்ச 1 கிராம் வெள்ளி கூட வாங்கி கொடுங்க, தப்பு இல்லை. ஆனால் நல்லா இருக்கேன், நான் முருகனால் நல்லா இருக்கேன் அப்படின்ற முருக பக்தர் மட்டும் செய்யுங்க, கஷ்டப்பட்டு யாரும் செய்யாதீங்க. இந்த காணொலி மூலயமா அடுத்து தமிழக அரசும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நான் விஜய் அவர்களை ஒரு முருக பக்தராக தான் பார்க்குறேன், தமிழக முதல்வர் அவர்களை. ஏன்னா அவர் திருச்செந்தூர் போனது இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும். அவர் பெரிய முருக பக்தன்றது நான் சினிமா காலத்திலேருந்தே நான் பார்த்துருக்கேன். ஸோ தமிழக முதல்வருக்கு ஒரு கோரிக்கை, இந்த வெள்ளித்தேர் ஓடுறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள். நான் எம்ஜிஆரோட அடுத்த ஒரு பேட்டர்ன் பிறவியாக தான் நான் அவரை பார்க்குறேன். காரணம் என்னென்னா, அவர் எப்படி கொல்லூர் மூகாம்பிகைக்குள் போனாரோ அதே மாதிரி இவர் போனதாக இருக்கட்டும். கிருபானந்த வாரியார் இருந்திருந்தாருன்னா எம்ஜிஆர் என்ன செஞ்சுருப்பாரோ அதே போல் நீங்கள் எம்ஜிஆர் இடத்துல நின்று இந்த வெள்ளித்தேர் ஓடுறதுக்கு ஒரு உதவி பண்ணணும். அதே போல் கிருபானந்த வாரியார் அவர்களோட பூர்வீக வீடான சிந்தாரிப்பேட்டை வீட்டு அந்த தெரு கிருபானந்த வாரியார் பேர் வைக்கிறேன்னு சொல்லி போன அரசில் சொல்லியிருக்காங்க. அது நடக்கலை. இப்போ அரசு மாறினாலும் இன்னும் மாநகராட்சி சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் யாரும் அதுக்கு சரியாக ஒத்துழைப்பு கொடுக்காதனால அந்த பேர் வைக்கிற பணி தள்ளி போகுது. இந்த 2 விஷயமும் தமிழக முதல்வர் கவனத்துக்கு முருகரே கொண்டு போய் சேர்ப்பாருன்னு நம்புகிறேன். ஐயா நீங்கள் எதனா சொல்லணுன்னாலும் சொல்லுங்க. ஐயா தான் ஜெயவேலு.
இவர் தான் வந்து எனக்கு வந்து அவ்வளோ தொடர்பு கொண்டு பேசினாரு. 130 கிலோ வெள்ளியில வந்து இந்த வெள்ளித்தேர் தயார் செய்கிறாங்க. அதில் இது வரைக்கும் 30 கிலோ கிடச்சிருக்கு. பணமாகவும் நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க. இன்னும் 100 கிலோ தேவை. கண்டிப்பாக 2027க்குள்ளே அந்த வெள்ளித்தேர் ஓடிடுங்க. இதை பார்க்குற ஏதாவது ஒரு முருக பக்தர் இந்த வெள்ளித்தேர் ஓட வைக்கிறதுக்கு ஒரு பெரிய கருவியாக வந்து செயல்படுவார். நீங்கள் எதனா கோரிக்கை வைக்கிறதுனாலும் வைக்கிங்க. நாங்கள் எல்லாம் ரிட்டையர்ட் ஆனவங்க சேர்ந்து பொதுமக்கள் உதவியோடு இந்த தேர் திருப்பணியை ஆரம்பித்தோம். அதனால் ஐயாவுக்கிட்ட அடிக்கடிக்க தொடர்பு கொண்டு ஐயா கிட்ட பேசணும். ஐயா வந்து நிகழ்ச்சியை முடித்து வெள்ளி தேரை முடித்து கொடுக்குறதுக்கு அவ்வளோ. இவர் ஐயா தான் சொன்னார் என்கிட்ட, கிருபானந்தர் மட்டும் இருந்திருந்தாருன்னா இந்த தேருக்கு வந்து நாங்கள் இவ்வளோ பேர்கிட்ட கையேந்தி நின்று இருக்க மாட்டோம்னாரு. எனக்கு அது சொல்லும் போதே ஒரு மாதிரி மனசு இருந்துச்சுங்க. அது சத்தியம் தாங்க. ஏன்னா நேற்று நான் வரும்போது கூட கிருபானந்தரோட வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை திரும்ப எடுத்து படிச்சுட்டு வரேன். அதில் அவர் செய்த பணி, இப்போ நீங்கள் ராஜகோபால் அண்ணாச்சி உயிரோட இருந்தால் கூட நம்ம அவர்கிட்ட போய் கேட்டிருந்தா கூட ஒரே ஆளாக நின்று செஞ்சு கொடுத்துருவாரு. நான் கன்ஃபார்மாக ஒன்று மட்டும் சொல்கிறேங்கய்யா, என் பக்திக்கு எத்தனை விஷயத்த சொல்கிறீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் யார்ட்டையும் கையேந்து நிற்க மாட்டீங்க. சரி, உங்களுக்கு தேவைக்கு மேலே உங்கள் உதவியே கிடைக்கும். தலைமையில இந்த தேர் ஓடி நடக்குங்க. கண்டிப்பாக நடக்குங்க. தலைமையில இது வெள்ளோட்டம் அரையினார் பெருமான் ஆசையோடு இது நடக்குங்க. இது பழமையான கோயிலுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய திருத்தலங்க. இந்த இங்கே பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் இருக்குது, பெருமாள் கோயில் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா 1300 வருஷம் பழமையான கோயிலுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 268 நாள் சாமி வீதி உலா நடக்குங்க. இந்த முருகப்பெருமானுடைய திருக்கோயிலில் கண்டிப்பாக 2 வேளையும் அபிஷேகம், 2 வேளையும் பார்த்தீங்கன்னா திருமஞ்சனம் நடக்குங்க. 11 மணி 11:30 மணிக்கு உச்சிக்கால பூஜையில் அருணகிரிநாதருடைய பூஜை பண்ணிவிட்டு அந்த பூஜையை செய்துட்டு அதுக்குண்டான அன்னதானம் கண்டிப்பாக அங்கே சிறப்பாக நடக்குங்க. இப்போ ஒரு 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு 28 பேருக்கு அன்னதானம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து நாங்கள் இந்த வெள்ளித்தேர் திருப்பணி ஆரம்பிச்சிருக்கோங்க. இது திருப்பணி ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சுங்க. மரத்தில் இந்த திருத்தேர் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கோங்க. இது வெள்ளி பார்த்திங்கன்னா அந்த சபதி, கும்பகோணம் சபதி வந்து ஒரு 100 கிலோ 120 கிலோ வேணும்னு கேட்டிருக்காருங்க. இது பார்த்திங்கன்னா இப்போது ஒரு 3 மாதத்துக்கு முன்னே ஐயா இந்த திருக்கோயிலுக்கு வந்தாருங்க. வந்தப்போ அவர்கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சோம். இது ஐயாவால் இந்த திருப்பணி சிறப்பாக முடிந்து இது இங்கே நல்லபடியாக நடக்கணும்னு நான் முருகனை அவரே வேண்டிக்கிட்டாருங்க. இது அவர் கையால் முடிக்கணும்னு எங்கள் முருகரும் அந்த மாதிரி விருப்பப்படுறாருங்க. இது வாரியார் சாமி இருந்தாருன்னா அவர் ஒருத்தரே பண்ணியிருப்பாருங்க கண்டிப்பாக. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா எல்லாருடைய கைங்கரியமும் இருக்கணும்னு தான் எங்கள் முருகர் நினைக்கிறாரு. அதனால தான் இது இவ்வளோ லேட்டாக இந்த மாதிரி தோணி இருக்குங்க. இது ஐயா தான் இந்த திருப்பணியை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணுங்க எங்களுக்கு. நாங்கள் அவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறோங்க. ஐயா முருகர் நடத்துவாருங்க. நீங்கள் நான் சொல்லாதீங்க. இல்லை, முருகர் பார்த்தீங்கன்னா யாரையாவது ஒருத்தர் கை காமிப்பாருங்க. முருகரே நின்று பண்ணுறாருன்றது அப்புறங்க. ஆனால் இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்காருங்க. நம்ம காங்கேயநல்லூரே அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதாவது வரணும்னு நினச்சா கூட சில நேரத்தில் வர முடியாமல் தவிர்க்க முடியாத சந்தர்ப்பம்லாம் ஏற்படலாம். ஆனால் சாமி பார்த்தீங்கன்னா அவரை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இதோட 2வது முறை வந்திருக்காருங்க. இந்த தடவை கூட்டம் வந்து சாமி தான், கண்டிப்பாக தாங்க. அது பார்த்தீங்கன்னா அவரோட விருப்பம் வரணும்னு இருந்தாலும் சில தடங்கள் எல்லாம் ஏற்படுங்க. அது எல்லாம் முறியடிச்சு இவர் தான் எவ்வளோ பண்ணியிருக்காருங்க. இந்த காங்கேயநல்லூர் இந்த முருகன் கோயில் திருத்தலம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பழமையான திருத்தலம். இதில் இந்த கோபுரத்தின் உச்சியிலேருந்து 4 பேர் கீழே தவறி விழுந்திருக்காருங்க. அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விழுந்தவர் வாரியார் சாமியோட தம்பிங்க. அவர் வந்து மேலே கோபுரத்தில் திருப்பணி நடந்துட்டுருக்கிறப்போ அவர் சிற்றுண்டி கொடுக்குறப்ப கால் டெரி கீழே விழுந்துட்டாருங்க. பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட சிஎம்சியில் கொண்டுட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா அப்போ பழமையான சிஎம்சிங்க. டாக்டர் ஆச்சரியப்பட்டுட்டார், நம்பவே இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லட்சதீப விழாவில் 2 முறை பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் கீழே விழுந்தாருங்க. யாருக்குமே எந்த சின்ன இடையூறு கூட இல்லைங்க. எல்லாமே நல்லா இருக்காங்க. அவர் அந்த விழுந்த நாள் வந்து கண்டிப்பாக முருகனை சேவிச்சுட்டு அபிஷேகம் பண்ணிட்டு போகிறாருங்க. இது கண்கூடான உண்மைங்க. இது ஒரு ஐயா சொல்கிறது சத்தியமான உண்மை. முருகப்பெருமான் கண்கண்ட தெய்வமாக இங்கே இருக்கார். ஐயாவை தான் என்கிட்ட இப்போ சொன்னார், ஐயா எங்கள் கிருபானந்த வாரியார் மட்டும் இன்றைக்கி இருந்திருந்தாருன்னா, அந்த வார்த்தை சொல்கிறப்ப என் மனசு வந்து ரொம்ப நெகிழ்ந்து அவர் மட்டும் இருந்தாருன்னா அவர் ஒருத்தர் கை காட்டினாலே வந்து செஞ்சுட்டு இருப்பாருன்ற நம்பிக்கையோட சொன்னார். ஐயா இப்பயும் கிருபானந்தா இருந்துகிட்டு தான் இருக்காரு. இல்லைங்க, இந்த நம்பிக்கை மட்டும் கண்டிப்பாக முருகர் பொய்யாக்க விட மாட்டாருங்க.
இது ஏதாவது ஒரு முருக சக்தி வந்து இந்த தேரை ஓட வைக்கிங்க, அது சத்தியம்யா. உண்மைங்க. முருக பக்தர்களே, நான் வந்து இது வரைக்கும் எத்தனையோ தெய்வ குழந்தைங்களுக்கு உதவி கேட்கும்போது கூட வந்து ஏதாவது ஒரு சக்தி நடத்தும் நம்புவோம். ஆனால் இந்த வெள்ளித்தேரை ஓட வைக்கிறது உங்களால் மட்டும்தான் முடியும். உலகத்தில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் முருகனால் நான் வேலை கிடச்சி செட்டில் ஆகிருக்கேன், எனக்கு வாழ்க்கை கிடச்சிருக்கு, பொருளாதார ரீதியாக நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க பெரிய மனசோட இந்த வெள்ளித்தேர் ஓடுறதுக்கு உதவி பண்ணுங்கள். நன்றி. எல்லா புகழும் முருகனுக்கேங்க. நன்றிங்க ஐயா. நான் என்னோட முருகர் ஆராய்ச்சிலையும் முருக பக்திலையும் கர்ம ஆராய்ச்சி சம்மந்தமாக கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்கள் பயணத்தில் வந்து எந்த காணொலியிலுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னதில்லை. காரணம், அது சொல்லக்கூடாதுன்றது என்னோட ஒரு பெரிய கொள்கை குறிக்கோள். ஏன்னா நம்ம முருகப்பெருமான் நம்மளுக்கு விட்ட பணி, அது பெரிய பணி. அந்த பயணத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம வேறு எந்த ஒரு விஷயமும் வந்து எதிர்பார்த்தோ இல்லை நோக்கத்தோடு போகல. ஸோ ஆனால் அதுக்குன்னு வந்து நான் வந்து இந்த ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு தவறு, அது வந்து இந்த பக்கத்தில் வந்து செய்கிறது தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. எனக்கு அந்த கொள்கை. ஆனால் இந்த காணொளி வந்து கண்டிப்பாக உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருகர் அடியார்கள், முருகர் சொந்தங்கள், இந்த காணொளி யாரெல்லாம் கண்ணில் படுதோ அவங்க எல்லாருமே இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் முருகர் இருக்கார் நம்ம கூட, முருக சக்தி எப்படி செயல்பட்டுன்னு ஒரு முருகர் சாட்சியாக அடுத்த 50 வருஷத்துக்கு இந்த சம்பவம் வந்து நின்று பேசும். எல்லா முருகர் அடியாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். முருகர் பெருமானை இதை எப்படி நடத்தினான்ற திருவிளையாடல் அற்புதம் அதிசயத்தை இதே மாதிரி ஒரு நன்றி காணொலியை நான் சொல்லுவேன்னு நம்புகிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.